அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரன், சுக்கிரன் மற்றும் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 10/4/2024 முதல் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அவர் உச்சம் பெறுவது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் மிக வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் கர்மஸ்தானமாகிய 10இல் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே அனைத்திலும் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் 10 முதல் அடுத்த 7 நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன. 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக 3 கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது. எனவே ஏப்ரல் 10 முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2 துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறார். மேலும் குறிப்பாக 12ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தனது உச்ச ராசியான ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன். அப்படிப்பட்டவர் வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே வளர்பிறை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்ச ராசியான மேசராசியில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு. அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரனும், ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும், மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி 3 தனித்திறமை பெற்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு தனது
நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் குரு ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் அது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 99% மேல் கடந்து விட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. மனக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபார துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கும்பராசியில் குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் 50% மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. இரு கிரக நிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க 3 கிரகநிலைகள் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது குடும்பம், உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியும் இணைந்து குரு சந்திர யோகத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக உச்சம் பெற்று குருவிடமிருந்தும் நிறைந்த நன்மை பெறக்கூடிய வழிவகை செய்கிறாருங்க. சூரியனின் உச்சமும் குருவின் இணைவும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து குரு கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாக அதிரடியான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சியிலேயே புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல பல செய்திகளை இனிமையாக கேட்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உள்ளது. ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது 3லும் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல்வேறு விதமான காரியங்கள்ல ஏற்படக்கூடிய காரிய தடைகளை விலக்குவதோடு மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், எதை எடுத்தாலும் கற்பனையான மனநிலையுடன் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பமான சிந்தனையை விட்டு வெளிவருவதற்கான வாய்ப்பு போன்ற அற்புதமான நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. 3 கிரகநிலைகளின் உச்சம், ராகு, கேது, குரு என பல கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் நன்மையை அள்ளி கொடுத்தாலும் கூட இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வாக பார்க்கப்படுவது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதன். எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை செய்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செய்துவிடக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அஷ்டம ஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லை சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்திருக்கிறாருங்க. முரண்பாடான கிரக சேர்க்கை. செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் 80% மேல் கடந்து விட்டாலும் கூட அஷ்டமஸ்தானம் என்பதால் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்து தருணங்களும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் சிறப்பாக இருப்பதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு
நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதோடு சுவிச்சம் பெருகுவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.